கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தாராள மனதுடையவர். அவர் கொடுப்பதில் வள்ளல். அவர் கொடுத்தால் கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாம் சில வேளைகளில் ஆண்டவரை மட்டுப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவர் இவ்வளவுதான் செய்வார், இவ்வளவுதான் செய்வார், இதற்கு மேல் செய்ய மாட்டார் என்று. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை பெரிதாய் விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அது என்னை பலப்படுத்தியது, உங்களையும் பலப்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என் கை குறுகி இருக்கிறதா? நான் என் கையை நீட்டினால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் தெரியுமா? என் வார்த்தையின்படியே நடக்குமோ நடக்காதோ என்று நீ பொறுத்திருந்து பார் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கும் என்று நம்புங்கள். அவர் கை ஒருபோதும் குறுகி போனது இல்லை. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று இப்பொழுது காண்பாய் என்றார். சொன்னதை செய்தாரா? செய்தார். பாளையம் நிரம்பும்படி காடைகளை அனுப்பினார். 40 வருஷம் மன்னாவை கொடுத்தார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார். வார்த்தையின்படியே அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தார்? இரவெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தீர்கள் அல்லவா? என்ன ஆண்டவரே, வார்த்தை கொடுத்தீர், நிறைவேறவில்லை, நான் காத்திருக்கிறேன், ஒன்றும் நடக்கவில்லை. இதுதானே உங்கள் ஏக்கம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய கை குறுகவில்லை அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நிச்சயம் நடக்கும். அது நடப்பதை நான் பார்க்க போகிறேன், அதை காணும் வரைக்கும் நான் பொறுத்திருக்க போகிறேன் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கை குறுகவே இல்லை அப்பா. உம்முடைய கை எப்பொழுதும் நீட்டப்பட்டதா இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு கிரியை செய்யவில்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ, இன்றைக்கு உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய கை குறுகவே இல்லப்பா, உங்க கையை நீட்டுங்கப்பா ஆண்டவரே. வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதற்கு கைகளை நீட்டினீங்க ஆண்டவரே. இறையாதே அமைதலா இரு என்று சொல்லும் பொழுது கரங்களை நீட்டிங்கப்பா. அசுத்த ஆவிகளை துரத்தும் பொழுது உடைய விரலினால் துரத்தினீங்க நாங்க வாசிக்கிறப்பா. நீட்டப்பட்ட உடைய விரல் அசுத்த ஆவிகளை துரத்தியது. அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே உங்க கையை நீட்டுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய கரத்தை நீட்டும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரம் குறுகவே இல்லை ஆண்டவரே. உங்க வார்த்தையின்படி நிச்சயமாய் நடக்கும் நாங்க நம்புறோம். நீர் உமது அடியானை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல உங்க பிள்ளைங்களை எவ்வளவோ வசனங்களை நம்ப பண்ணீங்கப்பா. வருஷம் புதிய வார்த்தைகளை கொடுத்தீங்க. ஒவ்வொரு நாளும் புது வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறீங்க. அந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்க ஜனத்திற்கு செய்து முடிங்கப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, தளர்ந்து போயிருக்கிறார்களோ, மனமுடைந்து போயிருக்கிறார்களோ, எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லுகிறார்களோ, அவர்களை தைரியப்படுத்தி, என் கை குறுகவில்லை மகனே, என் கை குறுகவில்லை மகளே, என் வார்த்தையின்படி நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி இந்த நாளை துவங்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கை குறுகவில்லை. எப்பொழுதும் நீட்டப்பட்ட கரத்தோட கர்த்தர் உங்களுக்காக எழுந்து நிற்கிறார். அவர் வார்த்தையின்படி நடக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.